இந்த நாட்டில் உள்ள இந்துக்கள் இப்படியே நம்ம இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அகண்ட ஹிந்து ராஷ்டிரத்தை நம்மால அமைக்க முடியாது. அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். என் பேர் கௌரவம், பூங்காவனத்துடைய பையன். உன்னையே யாரும் தெரியாது, இல்ல உங்க ஒப்புங்க. முதல்ல இந்த நாட்டை பங்கு போட்டு கொண்டு போன துலுக்கல் ஒத்த சாவச்சிருவேன். மதம் என பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். அது சரி, அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பாகிஸ்தான துலுக்கம் கொண்டு போயிட்டான். அங்கதான் காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா. இரண்டாவது முக்கியமான அக்யூஸ்ட் என்னன்னா ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக வாலாட்டுகின்ற நாயான அரசியல்வாதிகள். அப்ப கொட்டை பத்திரன எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. அன்றைக்கு காங்கிரஸ் கூடிய இயக்கம், இன்னைக்கு காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள், கம்யூனிஸ்ட் உட்பட பல கட்சிகள். இவரு சொல்லுவாராமா, நாம கேட்டுக்கணுமா? கர்மம். குட்டைய குழப்பியே பொழப்பு நடத்தி வயறு வளர்க்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மூணாவது அக்யூஸ்ட். இந்த நாலாவது அக்யூஸ்ட் மட்டும் ஒழுங்கா இருந்தாச்சுன்னா இந்த மூணு அக்யூஸ்ட் ஏற்பட்டிருக்கவே மாட்டான். அந்த நாலாவது அக்யூஸ்ட் என்னன்னா பெரிய அக்யூஸ்டுங்க. ஒன்னு ஐயா மோடிஜி, ஒன்னு அமித்ஷா. ஞாபகம் வச்சுக்க. நாலாவது அக்யூஸ்ட் என்னன்னா எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி நிரந்தரமா இருக்கக்கூடிய இந்துக்கள். அவனே ஒத்துக்கிறானா? விடு விடு. பங்களாதேஷ்ல இருந்து கோடிக்கணக்காக இங்க வரட்டும், பன்னிக்கு போட்டியா குட்டி போடட்டும், எனக்கு கவலை இல்ல சார். இவனை என்ன பண்ண சார்? அல்லேலியா ஸ்தோத்திரம், அலுமினிய பாத்திரம்னு சொல்லி ஊர் ஊரா போய் கார்த்திகை மாசம் நாய் மாதிரி மதம் மாத்தட்டும், எனக்கு கவலை இல்ல. இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சரக்கிறவன் ஒழுங்கா சரப்பான். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா? துலுக்கன், கிறிஸ்தவன், எச்சு பொறுக்கி, அரசியல்வாதி, நாலாவது ஹிந்து. இந்த நாலாவது ஹிந்து சரியானா இவன் பின்னாடி அரசியல்வாதி ஒழுங்கா வருவான். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. அரசியல்வாதி ஒழுங்கா இருந்தான்னா இந்த கிறிஸ்தவனும் துலுக்கனும் அடங்கி போவான். நான் உன் தலைக்கு வெளியே தான் அடிபட்டுக்கு நினைச்சிட்டு இருந்தேன், தலைக்குள்ள அடிபட்டுக்கு நினைக்கலப்பா. நான் ஹிந்து தெளிவாக இருந்தா அரசியல்வாதி நமக்கு ஆதரவா இருப்பான். ஆதரவற்ற கிறிஸ்தவனால வாழ முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா, இந்த காளான் என்னைக்குமே புணத்திலேயோ பூஞ்சானத்திலேயோ தான் வளரும். பெரிய கவர்னர். இந்த துலுக்கனும் கிறிஸ்தவனும் எப்படின்னா காளான் மாதிரி. இந்த அரசியல் புணத்துல தான் இது வளரும். இந்த துலுக்கனும் கிறிஸ்தவனும் எப்படின்னா காளான் மாதிரி. சொன்னது யாரா? ஓஹோ. இந்த அரசியல் புணத்துல தான் இது வளரும். சொன்னது யாரா? ஓ, எல்லாமே இவர்தானா? இந்த 4 எதிரிகளும் அழிக்கப்பட்டு விட்டால் அகண்ட ஹிந்து ராஷ்டிரம் அமைந்தே தீரும். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம்! பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. கௌதமா, நீ இன்னும் நம்புறியா அகண்ட ஹிந்து ராஷ்டிரங்கிறது ஒண்ணு வருமானு? அடிக்கடி கிட்ட வர நக்கலா கேட்பார். எனக்கு நம்பிக்கை இருக்கு, வரும். எனக்கு நல்லா வரும். வேண்டாம்.